இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களில் கிறிஸ்துவின் வருகை அப்படின்னு சொல்லி தியானித்து வருகிறோம். கிறிஸ்துவின் வருகை எப்படி இருக்கும், இரண்டாம் வருகை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். அதுக்கு நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாய் வாழணும், அந்த அடையாளங்களை குறித்து தியானித்தோம். சபை எப்படி ஆயத்தமாகணும் அப்படின்னு சொல்லி தியானித்தோம். யார் கைவிடப்படுவார், யார் ஏற்றுக்கொள்ளப்படுவார் அப்படின்னு சொல்லி தியானித்தோம். நியாய தீர்ப்பு நாளை குறித்து நம்ம தியானித்தோம். இந்த நாள்ல நம்ம ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 1 புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. அப்போ இந்த நாள்ல நம்ம என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, புதிய வானம் புதிய பூமி அப்படின்னு சொல்ற தலைப்புல நம்ம தியானிக்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிற மகிழ்ச்சியான பூமியை தான் நம்ம குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். தேவன் அங்க குடியிருக்கிறார். அவர் அந்த இடத்துல பரிசுத்த ஸ்தலத்துல அவர் குடியிருக்கிறார். ஆண்டவர் சொன்னாரு யோவான் 14 அதிகாரத்துல, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணுவேன், ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் என்ன செய்வேன், உங்களை என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த காரியத்துக்காக தான் இந்த உலகத்துல நம்மளும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை இதோடு முடிந்து போறது அல்ல, இதுக்கு அப்புறமாக நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அங்கதான் அந்த புதிய வானம் புதிய பூமியில நம்ம வாழ போகிறோம். அவருடைய பிள்ளைகளாக இந்த இடத்துல வாழ்ந்தோம் அப்படின்னா, நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா, நாம் அந்த புதிய பூமி புதிய வானத்துல நம்ம என்ன செய்யலாம், அந்த உலகத்துல நம்ம வாழலாம். அங்க பாவம் கிடையாது, துக்கம் கிடையாது, துன்பம் கிடையாது, துயரம் கிடையாது, கண்ணீர் கிடையாது, அழுகை கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில நம்ம இப்படிப்பட்டதான பாரமான காரியங்கள் எல்லாம் நம்ம சுமந்து கொண்டிருக்கிறோம். இது என்ன சொல்லப்படும், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இந்த காலத்துல நம்ம வாழுகிறதான பாடுகள், நம்ம படுகிறதான பாடுகள் எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களுக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல, அந்த பரலோக வாழ்க்கைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஒருவேளை இந்த முடிவு நமக்கு மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம வாழணும். இந்த நாள்ல நம்ம என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, புதிய வானம் புதிய பூமினா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். அது ஏன் முக்கியம், அங்க வாழ நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற காரியங்களை குறித்து இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். இது ஒரு கற்பனை கதை அல்ல, இது தேவனுடைய திட்டத்தின்படி நடக்கிறதான காரியம். இது நிச்சயமாய் நடக்க போகிறதான காரியம் அப்படின்றத நம்ம நினைவுல கொள்ளணும். புதிய வானம் புதிய பூமி என்ன அப்படின்னா, நம்ம வாசிக்க கேட்டுதான் அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்குது. புதிய வானமும் புதிய பூமியும் என்னது கண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வெளிப்படுத்தல யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு. இந்த புதிய எருசலேம் நகரம் அந்த தேவனிடத்திலிருந்து அது இறங்கி வர கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த எருசலேம் நகரத்தை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பளிங்கு கற்களால் ஆனது அப்படின்னு சொல்லி அதை குறித்து வர்ணனை மிகவும் பார்த்தாலே அது மிக சந்தோஷமான இடமா இருக்கு. நம்முடைய வீட்டுக்கு கீழே நம்ம டைல்ஸ் போடணும், அதுல நல்ல டைல்ஸ் போடணும், இல்ல நம்ம பளிங்கு கற்களை பதிக்கணும், கிரானைட்டை பதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடு கட்டும்போது எவ்வளவோ இது பண்றோம். ஆனா அங்க சுத்த பொன்னால் ஆன கற்களா இருக்குமா, அங்க உள்ள காரியங்கள் எல்லாம் மிகவும் ஆச்சரியமான காரியங்கள் ஆண்டவர் நமக்கு பார்த்து அதை என்ன செய்யறாரு, அதை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஏசாயா 65:17 சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய வானம் புதிய பூமியை ஆண்டவர் சிருஷ்டிக்கிற அப்படின்னு சொல்றாரு. 2 பேதுரு 3 அதிகாரத்துல 13 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அப்போ நம்ம காத்திருக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா, புதிய வானம் புதிய பூமி உண்டாகி கொண்டிருக்கிறது, அந்த இடத்துல நம்ம வாழ போகிறோம் அப்படின்றத குறித்து அந்த காத்திருப்புதல் ஆயத்தமாய் அது நம்மை மாற்றும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த புதிய உலகத்துல பாவத்தின் சுவடே இருக்காது. அங்க பரிசுத்தமான வாழ்வு மட்டும்தான் இருக்கும். இரவு கிடையாது, ஆண்டவர் தான் அங்க வெளிச்சமா இருப்பார். அங்க சூரியன் கிடையாது, அவரே நித்திய வெளிச்சமா இருப்பார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இங்க இருக்கிறோம், கொஞ்ச நாள் தான் நம்ம இருப்போம். இது ஒரு வாடகை வீடை போன்றதுதான். நமக்கு சொந்தமான வீடு அப்படின்னு சொன்னா அது பரலோகம். நம்ம நிறைய நேரத்துல நம்ம வாடகை வீட்டுல இருக்கும்போது எப்படா நம்ம சொந்த வீட்டுக்கு போலாம், எப்ப நம்ம சொந்த வீடு கட்டுவோம், எப்ப நம்ம சொந்த வீட்டுல குடியிருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம மிகவும் அது ஒரு எதிர்பார்ப்புள்ளதான் நம்ம காணப்படும். அதே போல இந்த உலக வாழ்க்கை நமக்கு வாடகை வீடுதான். நம்ம இந்த உலக வாழ்க்கைக்குரிய நம்முடைய காலங்கள் ஓட்டங்கள் முடிந்த பின்பதாக நம்ம யுகமாய் நம்முடைய அவருடைய சமூகத்துல வாழுகிறது தான் நமக்கு சொந்தமான வீடு.
இதுதான் புதிய வானம் புதிய பூமி. இந்த புதிய வானம் புதிய பூமி ஏன் முக்கியமா சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் நமக்காக என்ன செய்யறாரு, அதை உருவாக்கி கொண்டிருக்கிறேன், நான் அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எபேசியர் 2:17 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதங்களில் அவரோட கூட உட்கார செய்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்போ உன்னதங்களில நாம் அவரோடு உட்காரும்படியாக அவர் நமக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனாலதான் இது மிகவும் முக்கியமானதாய் காணப்படுகிறது. அது நித்திய குடியிருப்பாய் காணப்படுகிறது. அது வாடகை வீடல்ல, நித்திய குடியிருப்பாய் காணப்படுகிறது. தேவனுடைய வலது பார்சத்துல நம்ம வீற்றிருக்கிற கூடிய இடத்துல நம்ம இருப்போம் அப்படின்றதுதான் இதுக்குரிய காரியம். இந்த கைவேலை அல்லாத நித்திய வீடு நமக்கு ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, கட்டி கொண்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இங்க வாழுகிற வாழ்க்கை, இந்த சம்பளம், வேலை எல்லாமே அநித்தியமானது. நித்தியமான ராஜ்யத்துக்கு நம்ம போனோம். அதுதான் ஒரு காரணம், முக்கியமான காரணம். ஏன் இது முக்கியம் அப்படின்னா, அது நித்தியமான காரியமாய் காணப்படுகிறது. அடுத்ததாக இந்த உலகம், நம்ம வாழுகிற வாழ்க்கை என்ன செய்யும், அழிந்து போகும். உலகமும் அது நிச்சயங்களும் அழிந்து போகும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அழிந்து போகிற உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இது இதுதான் நமக்கு நிரந்தரம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்புல வாழ்றோம். ஆனா இல்ல அருமையானவர்களே, புதிய வானம் புதிய பூமி தான் நமக்கு நிரந்தரம். இது அநித்தியமானது, நித்தியமான காரியம் ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இது அழிந்து போகிற உலகமாய் காணப்படுகிறது. அசைவில்லாத ராஜ்யமாய் அது இருக்கிறது. அது அசையாது, நித்திய ராஜ்யமா இருக்கிறது. அதனாலதான் அது ஒரு முக்கியத்துவமாய் காணப்படுகிறது. அங்க பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆண்டவரோடு உள்ள நெருக்கமான உறவுல நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் 21:3 சொல்லுகிறது, அவர்களிடத்தில் வாசமாயிருப்பேன். ஏது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, அவர்களோடு இருந்து நான் அவர்களிடத்துல வாசமா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவருடைய உறவுல நம்ம நிலைத்திருப்போம். ஏதேன் தோட்டத்துல இழந்த உறவை ஆண்டவர் மனிதனோடு புதுப்பித்துக் கொள்ள, ஆண்டவரோடு அந்த உறவு கொள்ளுகிறதான காரியம் அந்த இடங்கள்ல நடைபெறும். அதனாலதான் இது மிகவும் முக்கியமானதாய் காணப்படுகிறது. அப்போ நம்ம ஏன் இது முக்கியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது நமக்கு நித்தியமான குடியிருப்பாய் காணப்படுகிறது. இந்த உலகம் அழிந்து போகும், ஆனா தேவனுடைய ராஜ்யம் அழியாததாய் காணப்படுகிறது. அவரோடு உள்ள உறவுல இருக்கிறதுனால இது இந்த புதிய வானம் புதிய பூமி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. இங்க வாழ்வதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, நாம் அனைவரும் அறிந்ததுதான், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்பவர்கள் மாத்திரமே இந்த உலகத்துல நம்ம இந்த புதிய வானம் புதிய பூமியில நாம் பங்குள்ளவர்களாக வாழ முடியும் அப்படின்றதுதான். புதிய வானத்தை நம்ம வாஞ்சித்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த பழைய பாவத்தோடு நம்ம என்ன செய்ய மாட்டோம், சுழண்டு கொண்டு இருக்க மாட்டோம், பழைய பாவத்தோடு இருக்க மாட்டோம். இந்த பாவத்தை விட்டு புதிய மனுஷனை, பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்கிறவர்களாக, பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறவர்களாக காணப்படணும். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த புதிய வானம் புதிய பூமி அதுல வாழக்கூடிய தகுதி உள்ளவர்களாகிறாங்க. இயேசுவில் உண்மையான ரட்சிப்பு பெற்றவங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள், உண்மையாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால அவருடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்தவர்கள் மாத்திரமே அந்த புதிய வானம் புதிய பூமியில பங்கு பெற முடியும். யோவான் 3:3 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவருக்குள்ள நம்ம மறுபடியும் நம்மை புதுப்பித்து கொள்ளாவிட்டால் இந்த புதிய வானம் புதிய பூமிக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வர, அவர்தான் வழி. அந்த வழி மூலமாக நம்ம அவரை நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டால் மாத்திரமே இந்த புதிய வானம் புதிய பூமிக்கு உள்ளானவர்களாக நம்ம மாற்றப்படுவோம். அடுத்து விழிப்புணர்வுள்ள வாழ்க்கை, ஏற்கனவே நம்ம தியானித்தோம், ஆண்டோடைய வருகைக்கு நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக விழிப்புள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அவர் வரும் வேலையை நம்ம அறியாது இருக்கிறபடியால நம்ம விழித்திருக்க வேண்டிய அவசியமாய் காணப்படுகிறது. அப்படி விழித்து ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படுவோம். ஆனால் இந்த நியாய தீர்ப்பு நாள்ல நியாயத்தின் நித்திய ஜீவனை பெற்றவர்களாக இந்த புதிய பூமியில, அந்த புதிய வானத்திலையும் புதிய பூமியிலும் வாழ்கிற வாழ்க்கையை நம்ம கட்டிடுவோம். அப்ப நமக்கு ரட்சிப்பு வேணும், பரிசுத்த நடைப்பயணம் பயிற்சி, டெய்லியும் நம்ம டெய்லியும் அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கான நடைய நம்ம செஞ்சு கொண்டே இருக்கணும். நடைப்பயிற்சி நம்ம டெய்லி நடந்தா நம்ம உடம்புக்கு நல்லது என்பது போல பரிசுத்தமான நடைப்பயிற்சி நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும். அவரால் நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கணும், விழிப்புணர்வர்களா இருக்கணும். அப்படி இருந்தா மாத்திரமே இந்த புதிய வானம் புதிய பூமியில நம்ம பங்கு உள்ளவர்களாக மாற முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தரணும். வருகையில கைவிடப்படக்கூடாது, நான் கைவிடப்படக்கூடாது, என் குடும்பங்கள் எனக்கு தெரிந்தவர்கள் கைவிடப்படக்கூடாது, அந்த ஆத்தும பாரத்தை எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல நம்ம ஜெபிக்கலாம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்களா அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நாட்கள்ல நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய வருகையை குறித்து தியானித்தோம், நியாய தீர்ப்பு நாளை குறித்து தியானித்தோம், புதிய வானம் புதிய பூமி எங்களுக்காக ஆயத்த பண்ணி கொண்டிருக்கீங்க, அதை குறித்து நாங்கள் தியானித்தோம். அதுக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாக மாறதுக்கு நாங்கள் ரட்சிக்கப்படணும், பரிசுத்த ஆவியின் துணியோடு ஒவ்வொரு நாளும் அதை எங்களுடைய வாழ்க்கையை நடத்தணும், ஆண்டவரே விழிப்புணர்வர்களாக இருக்கணும். அப்படி இருந்தா நாங்கள் உங்களுடைய வருகையில பங்குள்ளவர்களாகவும் நியாய தீர்ப்பு நாள்ல நித்திய ஜீவனை அடைகிறவர்களாகவும் புதிய வானம் புதிய பூமியில நாங்க பங்கு பெறுகிறவர்களாகவும் காணப்படுவோம் அப்படின்னு நாங்க பார்த்தோம். இப்படிப்பட்டதான காரியங்களை நாங்க சிந்தித்து அப்படியே விட்டு விடாதபடிக்கு அதை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் செயல்படுத்த அபியாசப்படுத்த உதவி செய்யுங்க. எங்களுக்கு ஒரு ஆத்ம பாரத்தை தாங்க, எங்களுடைய ஆத்மாவை குறித்த பாரத்தை தாங்க, மற்றவர்களுடைய ஆத்மாவை குறித்த பாரத்தை தாங்க. எங்களை நீங்க ஆயத்தப்படுத்துங்க. நீங்க சொல்லியிருக்கீங்க, நீ ஆயத்தப்படுத்து படு பின்பு உன்னோட கூடின ஜனத்தை ஆயத்தப்படுத்து என்று சொல்லியிருக்கீங்க. நாங்களும் ஆயத்தப்பட்டு மற்றவர்களை ஆயத்தப்படுத்தி வருகையில பங்கு பெற எங்களோடு ஒரு கூட்டம் ஆத்மாக்களோடு நாங்கள் பரலோகத்தை சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை